நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகிறோம் இதை மையமாக வச்சு தான் ஒரு அழகான கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு அழகான இளைஞன் ஒரு விவசாயியோட மகளை பார்த்து விரும்புகிறான். விரும்பி அந்த விவசாயிகிட்ட போய் கேட்குறான், ஐயா உங்கள் மகளை எனக்கு மனம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு. அந்த விவசாயியும் அந்த இளைஞனை பார்த்து, நான் என்னோடய மகளை உனக்கு மனம் முடிச்சு தரேன், ஆனால் அதுக்கு நான் என்னுடைய காளைகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுவேன். அந்த 3 காளைகளில் ஏதாவது ஒரு காளையோட வாழனி தொட்டால் என்னோடய மகளை நான் உனக்கு மனம் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த இளைஞனும் சம்மதிப்பான். அப்போ அடுத்தடுத்து காளைகளை அவிழ்த்து விடுறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. முதல்ல ஒரு காளையை அவிழ்த்து விடுவாங்க. அந்த காளையை பார்க்குறதுக்கே ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும். அப்போ அந்த இளைஞன் என்ன பண்ணுவான், இந்த காளையை பார்த்து பயந்து, இந்த காளையை நம்ம விட்டுருவோம், அடுத்து வரக்கூடிய காளையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளையை போக விட்டுருவோம். அடுத்த காளையும் சிறிது நேரத்தில் அவிழ்த்து விடுவாங்க. அந்த காளை முதல்ல வந்த காளை விடைக்கும் முரட்டுத்தனமாக இருக்கும். வேகமாக அந்த இளைஞனை பார்த்தே முட்டுறதுக்கு ஓடி வரும். அவன் அந்த இளைஞன் என்ன பண்ணுவான், ஐயையோ இந்த காளை நம்மளை கொன்னே போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒரு ஓரமாக மரத்து பின்னாடி ஒளிஞ்சு நின்றுவான். அப்புறம் 2வது காளையும் ஓடிடும். சரி அடுத்த காளையை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் அடுத்த காளையும் திறந்து விடுவாங்க. அப்போ அந்த இளைஞனோட முகத்தில் ஒரு புன்முறுவல், ஒரு சந்தோஷம். சரி அப்படின்னு பார்க்கும்போது அந்த காளை ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும். அவன் வாழ்க்கையிலேயே இதே மாதிரி ஒரு பலவீனமான மாடை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி, இந்த காளையை மடக்கிறோம் பொண்ணை கட்டுறோம் அப்படின்னு சந்தோஷத்தில் அந்த காளை ஓடி வரும்போது பாஞ்சி போவான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், பின்னாடி அந்த மாட்டுக்கு வாலே இருக்காது. அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுவான். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நம்மளை நோக்கி பல வாய்ப்புகள் வரும். நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த வாய்ப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாய்ப்பாக தட்டி கழிச்சு போயிட்டுருக்கோம். கடைசியில் வாய்ப்புகள் ஒன்றுமே இருக்காது. நம்ம எப்பவும் போல் அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டு இருக்கோம். நமக்கு எளிதான வாய்ப்புகளும் வரும், கடினமான வாய்ப்புகளும் வரும். நம்ம எளிமான வாய்ப்புகளை மட்டுமே பார்த்துட்ருப்போம், அதை மட்டுமே பயன்படுத்தும். கடைசி கடினமான வாய்ப்புகள் நம்மளை தாண்டி போயிடும். நம்ம தவறவிட்ட வாய்ப்புகள் நமக்கு எப்போதுமே திரும்பி வர்றதில்லை கிடையாது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளில் உள்ள பிரச்சனைகளை பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம வாய்ப்புகளை தவற விட்டுரும். வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறது முட்டாள்தனம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் கச்சிதமாக பயன்படுத்தணும். நம்ம எப்போவுமே வாய்ப்புகளில் உள்ள பிரச்சனைகளை பார்க்காம வரக்கூடிய பிரச்சனைகளில் உள்ள வாய்ப்புகளை பார்க்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் எழுதி வச்ச மாதிரி நடக்கிறது கிடையாது. அதனால் நம்ம எப்போவுமே வாய்ப்புகளை உருவாக்க பழகிக்கணும், உருவாக்கி வெற்றி அடையணும். நமக்கு கிடைக்கக்கூடிய நிமிடங்களை செலவழிக்காமல் பயன்படுத்தணும். நம்ம அப்படி பயன்படுத்தாத நிமிடங்களை தான் கெட்ட நிமிடம், கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறோம். வாய்ப்புகளை பயன்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.